காற்றைப் போலவே கண்களுக்கு புலப்படாத சக்தி எங்கும் பரவி கிடக்கின்றது. இங்கே ஒவ்வொரு மாணவர்களும் அந்த பெரும் சக்தியை தாங்கி வாழ்கிறார்கள். அவர்களது கண்களில் பார்வை இல்லை என்றாலும் அவர்களது கனவுகளில் வண்ணங்களும் மனதில் தன்னம்பிக்கையும் நிரம்பி இருக்கின்றன. எனினும் அந்த கனவுகளுக்கான பாதை அவ்வளவு எளிதல்ல. நிற்பது, நடப்பது, கற்பது, பிறருடன் கலப்பது, பாதைகள் அறிவது, பயணங்கள் புரிவது என யாவுமே பெரும் சவால்தான். ஆனால் அந்த சவால்களை அவர்கள் எதிர்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் முன்னேறி செல்லும் அந்த மன உறுதியைக் கண்டு லயன்ஸ் கிளப் ஆஃப் ஹோசர் மாக்னம் தலை வணங்குகிறது. 1925 அரிமா இயக்கத்தின் பன்னாட்டு மாநாட்டில் மிஸ் ஹெலன் ஹெல்லர் அறைகூவல். 2025 நமது அரிமாவின் கண்ணொளி திட்டத்தின் தொடர்ச்சியாக ஒசூர் மேக்னம் அரிமா சங்கத்தின் புதிய முயற்சி. மேலும் சொற்களால் முடியாத அந்த மன உறுதிக்கு துணை நிற்பதோடு அவர்களின் விழிகளின் ஒளியாக இருக்க வேண்டிய கடமையை உணர்கிறோம். இந்த உணர்வே எங்களை செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய ஸ்மார்ட் விஷன் கண்ணாடி எனும் அதிசய உலகுக்கு அழைத்துச் சென்றது. பார்வையற்றவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்ப அதிசயம். இந்த ஸ்மார்ட் விஷன் கண்ணாடிகள் ஒரு சாதாரண கருவி அல்ல, ஒரு வாழ்க்கை துணையாக வலம் வரும் கருவி. பள்ளியிலோ வீதியிலோ எங்கு வேண்டுமானாலும் எந்நேரத்திலும் அவர்கள் கைவிடப்படவில்லை என்பதற்கான உறுதியை வழங்குகிறது. பாடப்புத்தகம் முதல் நாளிதழ் வரை ஒவ்வொன்றும் அவர்களின் காதுகளில் ஒலிக்கின்றது. கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு, புண்ணுடையர், கல்லாதவர். இதுவே அறிவுத்திறனுக்கு எல்லை இல்லை என்பதற்கான உயிருள்ள எடுத்துக்காட்டு, நடமாடும் உதவி. Notice board, thought for the day. நட்சத்திரக்குறி learning is journey taught not a days. முயற்சியானது வளர்ந்து தேயும் சந்திரன் அல்ல, அது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பது தான். ஒரு மாணவனின் அன்னையின் பிடியாக மாறி அவரை நம்பிக்கையுடன் முன்னே கொண்டு செல்கிறது. பணம், நாணயங்கள் மதிப்பை செவிகளில் சொல்கிறது. 100 ரூபாய். 100 ரூபாய். When did Lions Club started? The Lions Club started in 1917. Melvin Jones founded it. பழகிய முகங்களை அடையாளம் காண்பது, ஒரு பாசமிக்க தன்னலமற்ற பெற்றோரின் புன்னகை, ஒரு ஆசிரியரின் கனிவான பார்வை, அற்புத தொழில்நுட்பம். உங்களை சுற்றியுள்ள விஷயம். சார் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, என்னை சுற்றி நிறைய படங்கள்லாம் இருக்குது சுவரில் அப்படின்னு சொல்லுது சார். அப்புறமா மேலே ஒரு கரடி படம் இருக்கிறதா சொல்லுது சார். அப்புறமா பின்னாடி கதவு கிட்ட 2 பர்சன்ஸ் நின்றுட்டுருக்காங்க. அவங்க ஒரு பேச்சுலேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்துலையோ ஈடுபட்டிருக்கலான்னு சொல்லுது சார். இது கிட்டத்தட்ட ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு படிக்கிற இடமா இருக்கலாம்னு சொல்லுது சார். இந்த படம்லாம் ஏதோ ஒரு அலுவலகத்தையோ அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு படிக்கிற பொருளையோ நிர்ணயிக்குதுன்னு சொல்லுது சார். ஒரு குழந்தையின் உள்ளத்தில் நான் தனியாக இல்லை, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற உணர்வு வந்துவிடுகிறது. கதவு உரிமை. வாடியுள்ள ஆலை முன்னோக்கி உள்ளது. நேராக இருக்க, கவனமாக நடக்க. மூச்சிட்ட ஆள் இருக்க, கவனமாக நடக்க. நமது எண்ணங்கள் தொழில்நுட்பம் மற்றும் கருணையோடு இணையும் போது அது பலரின் வாழ்க்கையை மாற்றும். இதோ அதற்கான நிகழ்வின் சாட்சி. எங்கள் பள்ளியை தேர்ந்தெடுத்து இந்த ஸ்மார்ட் விஷன் கிளாஸஸ் கொடுத்ததுக்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் பார்க்கும்போதே ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன். எப்போ ஒரு ஆசிரியர் வகுப்பில் தான் ஒரு ஆசிரியர் பாடத்தை நடத்த முடியும், ஆனால் ஆசிரியர் இல்லாத சூழ்நிலை, நம்மளோட பேரண்ட்ஸ் இல்லாத சூழ்நிலை, இல்லாட்டி நம்ம நண்பன் நம்மளை வழிநடத்தும் போது இல்லாத சூழ்நிலை, எல்லா சுச்சுவேஷன்லுமே ஒரு கைடன்ஸாக இந்த ஸ்மார்ட் விஷன் கிளாஸஸ் இருக்குது. பிள்ளைங்களோட லைஃப்பை இன்னொரு படின்னு சொல்ல முடியாது, ஒரு 5 படி மேலே லிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மார்ட் விஷன் கிளாஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த உதவி எங்கள் ஒரு சில மாணவர்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. இதே போல் எல்லா மாணவர்களுக்கும் இந்த உதவி கிடைச்சதுன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம்.
நன்றி. நான் மொபிலிட்டி இன்ஸ்ட்ரக்டர். பிளைண்ட் சைல்டில் வந்து மொபிலிட்டி டீச் பண்ணும்போது நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணுறேன். இந்த கிளாஸ் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே செய்கிறாங்க. அதேமாதிரி வந்து அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக ஐடென்ட் பண்ண ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிறதுனால அவங்க வந்து அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் எல்லாமே செய்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து ரீடிங் பார்த்து இதுதான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு விஷன் வந்து பிளைண்ட் சைல்டு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி வந்து ஒரு டோட்டலி பிளைண்டுனா வாழ்க்கையில் அவனுக்கு என்ன நடக்கு, அவனை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த விஷனில் வந்து என்னென்ன இருக்குது, எதிர்க்க என்னென்ன இருக்குன்றது வரைக்கும் அவங்க வந்து வியூ பண்ணி சொல்லிவிடுது. என்னென்ன இருக்குது, டேபிள் இருக்குது, முன்னாடி பேசிகிட்டு இருந்தால் கூட 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி விஷன் சொல்லிடுது. கரன்சியை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அது பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100 ரூபா தந்துட்டு இது 100 ரூபான்னு போது அவங்க வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் வந்து மற்ற பிள்ளைங்களுக்கு இது கிடைச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லயன்ஸ் கிளப் ஆஃப் ஓசூர் மேக்னம் இந்த சிறிய குழந்தைகள் தங்களின் கனவுகளை எல்லைகளை தாண்டி பறக்கவிட ஒளியூட்டுகிறது. தேங்க் யூ லயன்ஸ் கிளப் ஆஃப் ஓசூர் மேக்னம். ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு அசைவும் ஒரு மாற்றமாக மாறுகிறது. பார்வைக்கு அப்பாலும் ஒரு பார்வை இருக்கிறது. அதை நம்மால் உருவாக்க முடியும். தன்னலமற்ற சேவையாலும் அளவிட முடியாத அன்பினாலும்